நம்ம எண்ணம் போல் வாழ்வு, எண்ணங்கள்ல தான் எந்த அளவுக்கு நம்ம தடுமாற்றம் இருக்குது கவனிச்சுட்டு இருக்கிறோம். எண்ணங்களை சீரமைக்கிறதுக்காகவும், எண்ணங்களை தூய்மைப்படுத்துறதுக்காகவும், இறைவனை பற்றி நல்லம் கொள்றதுக்காகவும், இறைவன் நமக்கு நன்மையை தான் நாடுவான்ற அந்த எண்ணம் நமக்கு வரணும். ஏன்னு சொன்னால் தீமையான காலங்களில், தீமை செஞ்சுட்டு இருந்த காலங்களில், உணர்ச்சியில் இருந்த காலங்களில், நம்ம பாவத்தில் இருந்த காலங்களிலேயே நம்ம மன்னிச்சு தேர்ந்தெடுத்து அத்தாச்சி விட்டு வாழ வச்சுட்டு இருக்கோம். இப்போ நன்மையை விரும்பிட்டு இருக்கும்போது, தீமை வேண்டாம் விரும்பிட்டு இருக்கும்போது நம்ம விட்டுற மாட்டான். நன்மை தான் நடந்துட்டு இருக்கு, நம்ம புரியாமல் இருக்கிறோம். ஏன்னா அநியாயம் பண்ணிருந்த காலங்களையும் என்னை தேர்ந்தெடுத்து அத்தாச்சி கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கவன் நியாயமாக வாழ விரும்ப விட்டுற மாட்டான். நம்ம பொருளே பார்த்துட்டு இருக்கோம். பொருள் கூடுச்சுன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கிறோம், பொருள் குறைஞ்சோன்னா கவலைப்படுறோம். பொருள் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டது அருள் நம்பி வாழ்றதுக்காக, படைச்ச நம்பி வாழ்றதுக்காக. கொஞ்சம் கவனிச்சு பார்த்துட்டா சில சூழல்கள் நம்மகிட்ட ஒண்ணுமே கூட இருக்காது, பொருளாதாரம். ஆனாலும் மனசு அமைதியாக இருக்கு, அந்த அமைதியை அதிர்ச்சி கேட்கணும். அதுக்கு மேல தேவையில்லாம அவசரப்பட்டு கவலைப்படக்கூடாது. இது நம்மளை இறைவன் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கான், தூய்மைப்படுத்திட்டு இருக்கான் மனசை. ஆரம்ப காலங்களில் எப்போ இருந்தாலும் பணம் வச்சுட்டே இருப்போம், அப்பதான் மனசு சமாதமா இருக்கும், ஒரு ஆறுதலா இருப்போம். இப்போ சில நேரங்கள் நமக்கு தேவைக்கு கூட பணம் கொஞ்சம் குறைவா இருக்கும், அது இல்லாமலாம் இருக்கலாம். ஆனா மனசு அமைதியா இருக்கு, அதை கவனிக்க தவறிட்டோம். அதுக்கப்புறம் தேவையில்லாம நம்ம குழப்பத்தை ஆயிடுறோம். மனசு அமைதியை கொடுத்துருக்கு, அவன் உதவி சமயமா தான் இருக்குது. இந்த அமைதியை மட்டும் அதிகரிச்சு கேட்டோம்னு சொன்னா உதவி சமயமா இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய உதவி சமயமா தான் இருக்குது. யாருக்கும் அவனுடைய அருள் கூட தடுக்கப்பட்டதா இல்லை. என் மனசு அலபாஞ்சிட்டு இருக்கு, அலகழிச்சிட்டு இருக்கு, அல்லது கவலைப்பட்டு இருக்குது, துன்பப்பட்டு இருக்குது, அல்லது அவசரப்பட்டு இருக்குது, இல்லது கோவப்பட்டு இருக்கு, உணர்ச்சிகள் இருக்குது. உணர்வு பெறும் பொழுது அவனுடைய உதவி நமக்கு சமயமா வந்துடும். உணர்வு இருக்கும் பொழுதே இறைவனை நீ வாழ வைக்கும் காலம் எல்லாம் இந்த உணர்வுகள் நான் வாழணும்னு கேட்கணும். அவன்கிட்ட பொறுப்பை படைக்கணும். பொருளாதாரத்திலையும் நமக்கு ஏன் திருப்பி கஷ்டங்கள் தொடர்ந்துட்டு அப்படின்னு சொன்னா உணர்ச்சியில் ஆயிரும் பொருளாதாரம் கொடுக்கப்படும் பொழுது.